வணக்கம் கைஸ், இது ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கான மெயின்ஸ் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி. சரி, அது கம்ப்ளீட்டாக டீட்டெயில்டாக சொல்ல போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், முதல்ல இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கான கட் ஆஃப். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஐடிபிஐ அனாலிசிஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்கான கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்னா 100% 90+ இருக்கும். சரியா, 90+ இருக்கும். இப்போ 1 or 2 ஷிஃப்ட்டில் குவான்ஸ் மட்டும் டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. பட் அதர் தென் தட் ஸ்டாண்டர்ட் பேப்பர் தான் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ 90+ கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் கட் ஆஃப். நீங்கள் வந்துட்டு நிறைய பேர் 92, 93, 94 அதெல்லாம் போட்டாங்க. ஸோ மெயின்ஸுக்கு படிங்க. நீங்கள் மெயின்ஸுக்கு படிக்கிறது வேஸ்ட்டாக போகாது. இப்போ எனக்கு கிளியர் ஆகலைன்னா நான் என்ன பண்ணுறது? பரவாயில்ல, மெயின்ஸுக்கு நீங்கள் ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணி படிங்கிறேன். உங்களுக்கு வருதோ வரலையோ, நீங்கள் 90க்கு மேலே அட்டெம்ப்ட் போட்டிருந்தீங்கனாலே உட்காந்து படிங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலி நம்மளுக்கு ஒரு எக்ஸாம் இருந்தால் தான் நம்மளை புஷ் பண்ண முடியும். எக்ஸாம் இருந்தால் நல்லா நம்மளை பிடிச்சி அழுத்தி ஒரு ப்ரெஷர் கொடுத்து ஒரு படிக்கிறதுக்கு வைக்க முடியும். அதனால் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்க, நம்ம ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எழுத போகிறோங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுங்க. 1:10 தான் ரேஷியோங்க. சரியா, ஸோ மோர் ஆர் லெஸ் 6,500 பேர் எடுப்பாங்க. அப்போ டோட்டலாக இந்தியாவிலே டாப் 6,000 எடுக்கிறவங்க தான் இதில் போவாங்க. அதனால தான் கட் ஆஃப் அதிகமாக இருக்குது. ஸோ மைண்டை நல்லா ஃபிக்ஸ் பண்ணுறோம், நம்ம அந்த குரூப்பில் இருக்கோன்னு ஃபிக்ஸ் பண்ணுறோம். இன்ஃபேக்ட் நீங்கள் 87, 88 மேலே போட்டிங்கனாலே படிங்க, நீங்கள் பாட்டுக்கு படிங்க. மெயின்ஸ் நமக்கு வரும்னு நினச்சி படிங்க. சரியா, ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிடுங்க. June 7th நம்மளுக்கு எக்ஸாம்னா ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் ரிசல்ட் விடுவான் அவன். கண்டிப்பாக மே பாதியை தாண்டி தான் ரிசல்ட் விடுவான். அப்போ இப்போ இருந்து ஏப்ரல் பாதியிலேருந்து மே பாதி வரைக்கும் நான் என்னை புஷ் பண்ணி படிக்கிறதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா, ஸோ தயவு செஞ்சு இது எனக்கு வராது, இது நான் ஒட்டுறேன், இது நம்மளுக்கு செட் ஆகாது, நீ சும்மா எழுதுனேன் அப்படின்னு இல்லாமல் ஃபுல்லாக யோசிச்சு தெளிவாக படிக்கணும். வருதோ வரலையோ நான் மெயின்ஸுக்கு படிக்கணும் அப்படிங்கிறத மண்டேல ஏற்றிட்டு இந்த ஒரு மாதம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சரியா, சரி. ஸோ சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கட் ஆஃப் 87, கட் ஆஃப் 90+ இருக்குன்னா 87, 88 போட்டாலே நம்ம என்ன பண்ணணும்? படிக்க உட்காந்துடணும். சரியா, ரைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா 5 செக்ஷன் இருக்கு. இது கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸாம். பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் 5 செக்ஷன், எல்லாமே 40 எல்லாமே 40 அப்படிங்கும்போது எக்ஸாம் லெவல் எவ்வளோ இருக்கும்? அதான் அடுத்த கொஸ்டின். எக்ஸாம் லெவல் எப்படி இருக்கும்? ஒரு ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் எழுத போறோம்னா அதோட எக்ஸாம் லெவல் எப்படி இருக்குன்னா, என்கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தான் இது. சரியா, ஒரு ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தான் இது. ஆர்பிஐ கிரேட் பி கிடையாது, ஆர்பிஐ அசிஸ்டன்ட் தான். ஸோ ஈஸியாக தான் இருக்கும். உங்கள் டார்கெட் என்ன இருக்கணும்? 200 கொஸ்டின். ஸோ 200 மார்க் 200 கொஸ்டின் போது 5 செக்ஷனு. கம்ப்யூட்டர் உண்டு, இதில் கம்ப்யூட்டர் உண்டு, கரண்ட் அஃபேர்ஸ் உண்டு. கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 40 கொஸ்டின் கேட்குறான்னா 40 கொஸ்டின்ல 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் ஆர்பிஐ நியூஸ், பேங்கிங் நியூஸ் தான் இருக்கும். சரியா, 100% நீங்க எதிர்பார்க்கலாம். அப்படிதான் இருக்கும் இந்த வருஷத்துடைய. இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் கூட சொல்லலாம். லாஸ்ட் இயர் எண்டு நம்மளுக்கு தெரியும் என்ன செஞ்சானுங்கன்ட்டு. பயவுலைகள் ஸ்டாட்டிக்கா கேட்டு கொண்டுட்டானுங்க நம்மளை. ஸோ இந்த வருஷத்துக்கான ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாமா இதை பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது இதில் ஸ்டாட்டிக் வருமா அப்படின்னு கேட்டால் உண்மையிலே சொல்ல முடியாது. வரலாம், ஸ்டாட்டிக் வரலாம். பட் பேங்கிங் கண்டிப்பாக ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணும். கடைசி 4 மாதத்துக்கு நீங்கள் படிக்கணும். ஜூன் வச்சுக்கோங்களேன், மார்ச், ஏப்ரல், மே, இன்ஃபேக்ட் ஃபெப் கூட சேர்க்கணும். ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, இது 4 படிக்கணும். இன்னொரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க, June 7 எக்ஸாம். சரியா, June 7 எக்ஸாம் ஒன்னே நம்ம மே 15 கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது நிப்பாட்டிடுவோம். அப்படி பண்ணக்கூடாது. லாஸ்ட் இயர் எக்ஸாம் உடைய, இல்லை போன தடவை நடந்த எக்ஸாம் உடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நான் சொல்றேன். உங்களுக்கு மே எண்டு வரைக்கும் படிக்கணும். கடைசி லாஸ்ட் 7 days இல்லை ஒரு 5 days விடலாம். பட் மீதி ஃபுல்லா படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே. சரியா, ஆர்பிஐ நியூஸ் தனி வீடியோ கொண்டு வரணுமா? கமெண்ட் போடுங்க, எப்படி ரெஸ்பான்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு கண்டிப்பா கொண்டு வருவோம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் போயிட்டு இருக்குது, ஃபாலோ அப் பண்ணுங்க. சரியா, ஆர்ஆர்பி கிளர்க் லெவல் தான் எக்ஸாம். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தெரியும் குவான்ஸ் ரீசனிங் கண்டிப்பா ஓரளவுக்கு ஒரு ஸ்கோரை ஏற்றிடலாம். என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம ஸ்கோர் ஏற்றினா பக்கத்தில் இருக்கணும் ஸ்கோர் ஏற்றிடுவோம். எல்லாருமே குவான்ஸ் ரீசனிங் ஸ்கோர் பண்ணிடுவோம். அப்போ டிஃபரன்ஸ் மேக்கர் அப்படின்னு யாரு? இந்த எல்பிஓ ரிசல்ட் வந்திருக்கு.
பார்த்தீங்கன்னா ஒருத்தர்லாம் வந்தாரு, எனக்கு வந்துட்டு என்ன சொல்றது, கண்ணீர் வருது. குவான்ஸ் 60, ரீசனிங் 60, ரெண்டுலையுமே 60. இங்கிலீஷ்ல பார்த்தா ஒரு 15, கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா ஒரு 10. இந்த பையன் எப்படி பாஸ் ஆக வேண்டிய ஆளு பாருங்க. ஆனா இந்த இங்கிலீஷ்லயும் கரண்ட் அஃபேர்ஸ்லயும் அவரால் டிஃபரன்ஸ் காமிக்க முடியல. காமிச்சிருந்தாருன்னா வேற லெவலா பாஸ் ஆயிருப்பாரு. அப்போ குவான்ஸ் ரீசனிங்ல நீங்க போடலாம், நல்லா போடலாம், பிரச்சனை கிடையாது. பட் டிஃபரன்ஸ் மேக்கர் அது கிடையாது. டிஃபரன்ஸ் மேக்கர் இங்கிலீஷோ கரண்ட் அஃபேர்ஸோ இல்ல கம்ப்யூட்டர் கூட டிஃபரன்ஸ் கண்டிப்பா டிஃபரன்ஸ் மேக்கரா இருக்கலாம். ஸோ இந்த 3 சப்ஜெக்டை நல்லா படிக்கணும். டெய்லி ஆல்டர்னேட் டேஸ்ல, டெய்லி வேண்டாம், ஆல்டர்னேட் டேஸ்ல மெயின்ஸ் மார்க் எடுக்கணும். இன்னைக்கு நான் மெயின்ஸ் மார்க் எடுத்தேன்னா நாளைக்கு அதுக்கு கரெக்ஷன் பார்க்கணும். குவான்ஸ் ரீசனிங்க்கு இதுக்கு போதும். இங்கிலீஷுக்கோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கோ கம்ப்யூட்டருக்கோ இது பத்தாது. இது பத்தாது. நல்ல மண்டேல ஒரு தெளிவான ஸ்ட்ராட்டஜி போட்டு ஒரு மாசம் படிங்க. ஒரு மாசம் நல்ல ஸ்ட்ராட்டஜி போட்டு படிங்க. இங்கிலீஷ்க்கு டெய்லி எடிட்டோரியல் இங்கிலீஷுடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி, எங்கென்ன மிஸ்டேக்ஸ் விடுறீங்க அப்படிங்கிறத நான் ஒரு டீட்டெயில்டு வீடியோ ரெடி பண்ணிட்டு இருக்கேன், அதை நான் சொல்றேன். ஸோ ஒரு இங்கிலீஷுக்கு கண்டிப்பா எடிட்டோரியல் ரீடிங் வந்துட்டு சரி, கிளாஸ் கூட பார்க்க வேண்டாம், இன்ஃபேக்ட் எந்த கிளாஸுமே பார்க்க வேண்டாம். பட் ரீட் பண்ணுங்க, டெய்லி ரீட் பண்ணுங்க, 1 hour ரீட் பண்ணுங்க. சும்மா ரீட் பண்ணாதீங்க. ரீட் பண்ணிட்டு சம்மரி எழுதுங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதான்னு பாருங்க. ரீட் பண்ணும்போது மேல இருக்கிறது மறந்துட்டு கீழே வரும்போது அப்படிங்கிற கதை இருக்கக்கூடாது. ரீட் பண்ணும்போது ஒகே தெரியல, ரீட் பண்ணதை நிப்பாட்டிட்டே இருக்கக்கூடாது. ப்ராப்பரா தெளிவா கிளியரா ஒரு ஃப்ளோ பிடிச்சி ஒழுங்கா ரீட் பண்ண தெரியும். அந்த மாதிரி ஒரு ஹேபிட் வச்சுக்கிடுங்க. கிராமர் படிச்சிருக்கீங்களா? படிச்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணுங்க. எக்ஸ்ட்ராவா டெய்லி ஒரு கிளாஸ் பாருங்க. ஒன் சிங்கிள் கிளாஸ், ஒரு கிளாஸ் பாருங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிட்டு போயிடும். ஸோ இங்கிலீஷ் இதுதான். ஒரு சம்மரி ப்ராப்பரா எழுதணும், கிராமர் கிளாஸ் பார்க்கணும். ஆல்டர்னேட் டேஸ் நம்ம டெஸ்ட் போட்டுட்டு இருக்கோம். ஸோ அது காம்பன்சேட் ஆயிரும். கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படிச்சிருங்க. பின்னாடி எக்ஸாம்லாம் வந்துடும். நம்மளால இந்த அளவுக்கு தெளிவா படிக்க முடியுமாங்கிறது தெரியாது. பட் இந்த தடவை நல்லா படிச்சிருங்க. எனக்கு 92, 93 தான் போட்டேன் சார், நான் 95 வரைக்கும் போட்டேன், எனக்கு வந்துடுங்கிறது அப்படியே ஐ எம் குவைட்லி கான்ஃபிடென்ட் அப்படின்னா உட்காந்து அடிச்சு தட்டிட்டு போயிருங்க ராஜா. சூப்பரான வேலை இது, செம்மையான வேலை. உங்க பேங்கிங் செக்டார்லயே ஒரு ரொம்ப வேலை இருக்கக்கூடாது, ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கக்கூடாது, அதே அளவுக்கு நல்ல சம்பளம் வரணும் அப்படின்னா இது ஒன் ஆஃப் த ஒரு சூப்பரான ஜாப்ஸ். ஸோ யாருக்கோ தான் கிடைக்கும், காம்படிஷன் ஹெவி, வேகன்சி கம்மி அப்படிங்கிறதெல்லாம் மண்டைகளை ஏத்தாம இதை படிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுங்க. குவான்ஸ் ரீசனிங் ஆல்டர்னேட் டேஸ் டெஸ்ட் போடுறேன்னா, இங்கிலீஷ்ல எடிட்டோரியல் எழுதுறேன், கிராமர் படிக்கிறேன்னா, சென்டென்ஸ் பிட்டிங் பண்ண முடியலையா அதை சென்டென்ஸ் பிட்டிங் பண்ணுங்க. கரண்ட் அஃபேர்ஸையும் கம்ப்யூட்டரையும் வச்சு தட்டிடுங்க. தட்டல் அப்படி தட்டல் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் படிங்க. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன்ஸ்லாம் பண்றோம். இந்த வாரமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு டிஸ்கஷன் பண்ணுவோம். சரிங்களா? நம்ம ரொம்ப வருஷமா படிச்ச ஒரு நம்ம அண்ணன் ஒருத்தர் இருக்காரு, அவரு ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஸ் பண்ண சொல்றேன். செமையா இருக்கும், குவான்ஸ் சூப்பரா போடுவாரு. ஸோ அவருடைய ஸ்ட்ராட்டஜி டிஸ்கஷன் இந்த வீக்கெண்டு நம்ம போடுவோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன படிக்கணும், எப்படி படிக்கணும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலே நம்ம குரூப்ல எப்பயுமே இந்த மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஒரு டிஸ்கஷன் போகும். இந்த நரிக்கூட்டம் பேங்கிங் ஆஸ்பென்ஸ் வச்சு டிஸ்கஷன் பண்ணோம். அது ரெக்கார்டட் வீடியோ அவைலபிளா இருக்கு, அது கூட பார்த்துக்கிடுங்க. பேசிக்கா சொல்ல வர்றது ஒரு சின்ன சாதாரணமான விஷயம்தான். ஆனா முக்கியமான விஷயம், இந்த ஒரு மாசம் படிக்கிறத விட்டுறாதீங்க. எக்ஸாம் முடிஞ்சு 2 மாசம் ஆயிட்டு. சரியா? 2 மாசம் ஆயிடுச்சு. ஃபெப் ஸ்டார்டிங்ல முடிஞ்சுன்னா ஃபெப் ஃபுல்லா, மே ஃபுல்லா, ஃபெப் ஃபுல்லா, மார்ச் ஃபுல்லா, இப்போ ஏப்ரல் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பீடு அப்படியே ஸ்லோவாக ஆரம்பிக்கும். ஸ்லோவாக விடாதீங்க. ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு புஷ் பண்ணிடுங்க. அப்படியே விட்டுட்டோம்னு வச்சுங்களேன், அப்படியே பின்னாடி வந்துருவோம். அப்படியே நாட்கள் ஓடிடும், எக்ஸாம் வந்துடும், திடீர்னு பார்த்தா எஸ்பி நோட்டிஃபிகேஷன் வந்துடும், திடீர்னு பார்த்தா பரீட்சையே வந்துடும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல எக்ஸாம் தான் எழுத முடியும், படிக்க முடியாது. எழுதி வச்சுக்கிடுங்க. வாரம் போயிட்டு எக்ஸாம் தான் எழுதுவீங்க. இப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள ப்ரிலிம்ஸ்னு பாருங்க, மெயின்ஸ்னு பாருங்க, திருப்பி பார்க்கறதுக்குள்ள அடுத்து அந்த எக்ஸாமுக்கான மெயின்ஸ், இந்த எக்ஸாமுக்கான மெயின்ஸ், எக்ஸாம் மட்டும் தான் நம்ம எழுத வைப்பானுங்க. நம்மளுக்கு படிக்கிறதுக்கு, நம்ம கான்செப்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கு டைமே இருக்காது. போன வருஷம் எனக்கு 2 மார்க்ல தான் சார் மிஸ் ஆச்சு. தம்பி இந்த வருஷம் கட் ஆஃப் 5 மார்க் ஏறிடும்.
கட் ஆஃப் எல்லா வருஷமும் 5 மார்க் ஏறுது. போன வருஷம் 10 மார்க் ஏறி இருக்கு. இப்போ போன வருஷம் எனக்கு 2 மார்க் மிஸ் ஆயிருக்கேன். இந்த வருஷம் நான் 7-8 மார்க் ஏற்றணும். இந்த 7-8 மார்க் நான் எங்கே ஏற்றுவேன், எந்த சப்ஜெக்ட்ல ஏற்றுவேங்கிறது எனக்கு கிளியரான ஐடியா இருக்கணும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை கொஞ்சம் யோசிங்க. கம்ப்யூட்டர் அவேர்னஸ்க்கு நம்மள்ட்ட கிளாஸஸ் இருக்கு, எல்லா இடங்களையும் கிளாஸஸ் இருக்கு. கிளாஸஸ் சோர்சஸ் இல்லாமல் அங்கே கிடையவே கிடையாது. ஏகப்பட்ட சோர்சஸ் இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸ்க்கு போட்டுட்டு இருக்கோம், பேங்கிங் அவேர்னஸ் சொல்லிட்டீங்கன்னா போடுறோம். இங்கிலீஷுக்கு அதே மாதிரி மேரத்தான்ஸ் போய்கிட்டே இருக்குது, கிளாஸஸ் போய்கிட்டே இருக்குது. குவான்ஸ் ரீசனிங் சேம் தான். டெஸ்ட் போடணும், டெஸ்ட்டுக்கு கரெக்ஷன் பார்க்கணும். நம்ம மெயின்ஸுக்கு ஃபோக்கஸ்டா கண்டிப்பா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் மெயின்ஸ் அப்படின்ட்டு ஃபோக்கஸ்டா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே கிளாஸஸ் கொண்டு போகும். சரியா? ஆனா எனக்கு இந்த ஆர்பிஐ சர்க்குலர்ஸ் வந்துட்டு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். ஸோ அது வேணும் வேண்டாம் அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்க. வேற என்ன குவெரிஸ்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. படிக்கிறத விட்டுறாதீங்க, கேப் விடாதீங்க. நம்மளுக்கு எக்ஸாம் கண்டிப்பா வரும். எக்ஸாம் கண்டிப்பா வரும். இப்போ வராது, இப்போ ஒரு 2 months வராது, பட் கண்டிப்பா அதுக்கப்புறம் வரும். நீங்க உங்களுடைய தொலைநோக்கு பார்வை எப்பவுமே வச்சுக்கிடுங்க. ஷார்ட் சைட்டடா இருக்காதீங்க. இன்னைக்கு நான் ஜாலியா இருக்கணும், இப்போ ஜாலியா இருக்கணும், இப்போ நான் ஃப்ரீயா இருக்கணும்னு யோசிக்காதீங்க. டோட்டல் லைஃபை ஆஸ் அ ஹோல் ஒரு ஃபியூச்சரா யோசிங்க. எனக்கு இந்த ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போதும் நம்மள்ட்ட இருக்க மென்டர்ஷிப் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்கும்போதும் இந்த சில ஸ்டூடெண்ட்ஸுடைய மென்டாலிட்டி வந்து நல்லா புரியுது. லாங்காக நம்மளால பார்க்க முடியல. நம்மளால வந்துட்டு இன்னொரு 6 மாசம் நான் கஷ்டப்படணும், இன்னொரு 1 வருஷம் கஷ்டப்படணும்னு பார்க்க முடியல. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் உங்க லைஃபை திருப்பி பார்த்துக்கிறீங்க. இப்படிங்கிறதுக்குள்ள டைம் ஓடிரும், லைஃப் ஓடிரும். அப்புறம் நம்மளே நினைச்சாலும் படிக்கிறதுக்கான வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காது. சரியா? தேங்க்யூ, டாடா, பை பாய்.